வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார். சமீப வாரங்களாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா இலக்குகள் மீது தாக்குதல்களை அதிகரித்திருப்பது மட்டுமின்றி ஹெஸ்பொல்லாவின் தளபதிகளையும் தனிப்பட்ட முறையில் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் புதிதாக இந்த மூத்த தளபதி குறிவைக்கப்பட்டுள்ளார். 9 மாதங்களில் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நடந்த போரில் கொல்லப்பட்ட ஹெஸ்பொல்லாவின் மிக உயர்ந்த தளபதிகளில் இவரும் ஒருவர். இவர் கொல்லப்பட்டதை அடுத்து வடக்கு இஸ்ரேல் மீது ஹெஸ்பொல்லாவின் குறைந்தது 100 ராக்கெட்களை ஏவியது. அதிலிருந்து ஹெஸ்பொல்லாவில் அவரது முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹெஸ்பொல்லாவின் மூத்த தளபதியின் பெயர் மொஹாமட் நிமா நாசர். இவருக்கு அபு நிமா என்று மற்றொரு பெயரும் உண்டு. தாக்குதல் பற்றிய செய்திகளை தொடர்ந்து தெற்கு லெபனான் நகரமான ஹடாதாவை சேர்ந்த மொஹாமட் நிமா நாசரின் மரணத்தை ஹெஸ்பொல்லா உறுதிப்படுத்தியது. கடலோர நகரமான டைரில் நடந்த தாக்குதலில் நாசர் கொல்லப்பட்டார் என்பதும் ஹெஸ்பொல்லாவால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. லெபனானின் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் எல்லையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டைரில் ஒரு காரை எதிரி ஆளற்ற விமானம் குறிவைத்ததாக கூறியது. அதே தாக்குதலில் 2வது ஹெஸ்பொல்லா போராளியும் ஒரு பொதுமகனும் கொல்லப்பட்டதாக ஒரு லெபனான் ஆதாரம் AFP-யிடம் தெரிவித்தது. ஹெஸ்பொல்லா தனது அறிக்கையில் நாசாரை ஒரு தளபதி என்று குறிப்பிட்டுள்ளது. தளபதி பதவியை ஹெஸ்பொல்லா இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டு அதன் மூத்த செயல்பாட்டாளர்களை குறிப்பிடுவதற்கு மிக அரிதாகவே பயன்படுத்துகிறது. 9 மாத கால போரில் ஹெஸ்பொல்லா தமது மூத்த செயல்பாட்டாளர்கள் கொல்லப்பட்ட போது கொல்லப்பட்டவர் ஒரு தளபதி என்று தகவல் வெளியிட்டது. இது 3வது தடவை. இதற்கு முன் கொல்லப்பட்டவர்களில் தளபதிகள் என்று குறிப்பிடப்பட்ட மற்ற செயல்பாட்டாளர்கள் தலேப் அப்துல்லா. இவர் நாசர் பிராந்தியத்தின் தளபதியாக இருந்து கடந்த மாதம் கொல்லப்பட்டார். 2வது நபர் ஹெஸ்பொல்லாவின் உயரடுக்கு ரத்மான் பிரிவின் துணைத் தலைவர் விசாம் அல்டாவில். அவர் ஜனவரியில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். தாக்குதலுக்கு பல மணி நேரங்களுக்கு பின்னர் IDF நாசரை கொன்றதை உறுதிப்படுத்தியது. அவர் 2016 இருந்து தெற்கு லெபனானில் உள்ள 3 பிராந்திய பிரிவுகளில் ஒன்றான ஹெஸ்பொல்லாவின் அஜீஸ் படைப்பிரிவுக்கு கட்டளை தளபதியாக செயற்பட்டார். லெபனானின் தென்மேற்கு பகுதியில் கடற்கரையிலிருந்து பீன்சபீல் பகுதி வரை இந்த பிரிவு பொறுப்பேற்றுள்ளது. மேலும் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து வடக்கு இஸ்ரேலின் மேல் மற்றும் மேற்கு கலிலிக்கு எதிராக நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை மொஹாமட் நிமா நாசார் தளபதியாக இருந்து இயக்கிய அஜீஸ் படைப்பிரிவு நடத்தியது. IDF-இன் கூற்றுப்படி ஹெஸ்பொல்லாவுடன் நடந்து வரும் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 2வது மிக மூத்த ஹெஸ்பொல்லா தளபதி மொஹாமட் நிமா நாசார். நாசார் முன்பு ஹெஸ்பொல்லா சிறப்பு படைகளுக்கு தலைமை தாங்கினார். மேலும் இஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதல்களில் ஈடுபட்டார். இதில் முக்கியமானது 2006ஆம் ஆண்டு எல்லை தாண்டிய இஸ்ரேலிய படை துருப்புகள் எகுட் கோல்வாசர் மற்றும் எலான் ரெகேவ் ஆகியோர் மொஹாமட் நிமா நாசார் தலைமையிலான படைப்பிரிவாலேயே கடத்தப்பட்டனர். ஜூன் மாதம் ஹெஸ்பொல்லாவின் மூத்த தளபதி அப்துல்லா கொல்லப்பட்ட போது ஹெஸ்பொல்லா 215 ராக்கெட்கள் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை அடுத்த நாட்களில் வடக்கு இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் IDF தளங்கள் மீது நடத்தியது. லெபனானில் இருந்து ஆளற்ற விமானம் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை அந்த தாக்குதலின் பின்னரே ஹெஸ்பொல்லா அதிகரித்தது. நாசாரின் கொலைக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஹெஸ்பொல்லாவும் பெரிய தாக்குதல்களை நடத்தும் என்று IDF எதிர்பார்த்தது. விமான தாக்குதலை தொடர்ந்து சில மணி நேரங்களில் லெபனானில் இருந்து கிரியாட் ஷ்மோனா, கலிலி, பன்ஹாண்டில் மற்றும் வடக்கு கோலன் குன்றுகளில் உள்ள மற்ற பகுதிகள் ஆகியவற்றில் குறைந்தது 100 ராக்கெட்கள் ஏவப்பட்டதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான ராக்கெட்கள் திறந்த பகுதிகளில் தாக்கியதாகவும் IDF கூறியது. காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. நாசாரின் மீது நடத்தப்பட்ட விமான தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலண்டின் அலுவலகம் வெளியிட்ட கருத்துக்களில் இஸ்ரேலிய படைகள் ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக தேவையான எந்த நடவடிக்கையினையும் எடுக்க தயாராக இருக்கிறது என்று கூறப்பட்டது. இருப்பினும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை எட்ட விரும்புகிறது என்றும் வழமை போல முடித்துக் கொண்டார்கள். லெபனானின் மேற்கு கடற்கரையில் உள்ள டயர் பகுதியில் ஆளற்ற விமான தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் நாசார் கொல்லப்பட்டது லெபனானில் ஒரு போரை தொடங்க வைத்துவிடலாம் என்ற சாத்தியத்தை பல ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். கடந்த மாதம் பைடன் நிர்வாகம் லெபனானில் ஒரு போரை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் முயற்சிகளில் இறங்கியது. ஏற்கனவே பதட்டங்கள் அதிகமாக உள்ள நிலையில்
இஸ்ரேல் ஹெஸ்பொல்லாவின் தளபதிகளை குறிவைத்து நடத்தும் தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே போர் ஏற்படுவதற்கான சாத்தியத்தை மேலும் தீவிரமடைய வழிவகுக்கும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தமது இஸ்ரேலிய சகாக்களை எச்சரித்தனர். அதன் பின்னரும் ஹெஸ்பொல்லாவின் மற்றொரு முக்கிய தளபதியை இஸ்ரேல் குறிவைத்துள்ளது. ஹெஸ்பொல்லாவை ஆய்வு செய்யும் கார்டிவ் பல்கலைக்கழகத்தின் விரிவியாளர் அமல் சாத், ஒரு தளபதி தாக்கி கொல்லப்பட்டது ஹெஸ்பொல்லாவை ஒரு முழுமையான போருக்கு இழுக்காது, ஆனால் ஹெஸ்பொல்லாவை வலிமையுடன் பதிலடி கொடுப்பதில் இருந்து தடுக்காது என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ஹெஸ்பொல்லா இதை குறைத்து மதிப்பிடும் என்று நான் நினைக்கவில்லை. தற்போது நடந்துள்ள 100 ராக்கெட் தாக்குதல்கள் வரவிருக்கும் பெரிய தாக்குதலின் ஒரு சிறிய டீசர் மட்டுமே. இதைவிட பெரிய தாக்குதலை ஹெஸ்பொல்லாவிடம் இருந்து எதிர்பார்க்கலாம். அப்படி நடக்கும் போது லெபனானில் ஒரு போரை தொடங்குவதா என்ற முடிவை இஸ்ரேல் தான் எடுக்கும் என்று கூறினார். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையிலான மோதல் இதுவரை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் போர் ஏற்கனவே எல்லையின் இருபுறமும் 1,50,000க்கும் அதிகமான மக்களை இடம்பெயர்த்துள்ளது. ஒரு முழுகளவிலான போர் வெடித்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். லெபனானின் பல பகுதிகளை இடிபாடுகளாக மாற்றிவிடும். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் பாதிப்பு ஏற்படும். இஸ்ரேல் முழுவதும் உள்ள நகரங்களில் தூரவீச்சில் துல்லியமாக வழிநடத்தும் ஏவுகணைகளின் ஆயுத களஞ்சியத்தை ஹெஸ்பொல்லா வைத்திருக்கிறது. போர் தொடங்கினால் இஸ்ரேலுக்கு உதவுவோம் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. அது ஈரான் சம்பந்தப்பட்ட பிராந்திய போராகவும் மாறலாம். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஒரு போரை தடுக்க அமெரிக்க அதிகாரிகள் பல மாதங்களாக உழைத்துள்ளனர். இருப்பினும் அவர்களது நிலைப்பாட்டில் இப்போது ஓரளவு மாற்றம் தெரிய தொடங்கியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி ஜே பிளிங்கன் லெபனானுடனான எல்லைக்கு அருகே இஸ்ரேல் தனது இறையாண்மையை இழந்துள்ளது என்று குறிப்பிட்டார். ஏனெனில் எல்லைக்கு அப்பாலிருந்து தொடங்கப்பட்ட ஹெஸ்பொல்லா தாக்குதல்கள் மக்கள் தொகையில் பெரும்பகுதியை அவர்களின் வீடுகளில் இருந்து வெளியேற்றியது. சுமார் 60,000 இஸ்ரேலியர்கள் இந்த பகுதியை விட்டு வெளியேறியுள்ளனர். அவர்களில் பலர் கடந்த 9 மாதங்களாகவே டெல் அவீவ் ஹோட்டல்களில் வசித்து வருகின்றனர் என்றார் அவர். இஸ்ரேல் தனது இறையாண்மையை இழந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருப்பது மிகவும் முக்கியமானது. இஸ்ரேலின் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அமெரிக்கா இராணுவ ரீதியில் பதிலளிக்கும் என்பது அமெரிக்காவின் நீண்டகால கூற்று. காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தாமும் தாக்குதல்களை நிறுத்திவிடுவோம் என்று ஹெஸ்பொல்லா கூறுகிறது. ஆனால் லெபனானில் போர் தொடங்கிய பின் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் லெபனான் போரை ஹெஸ்பொல்லாவால் நிறுத்த முடியாது. போரை தொடர வேண்டி இருக்கும். அப்போது காசாவில் போரை நிறுத்த வடக்கு இஸ்ரேலில் தாக்குதலை தொடங்கிய ஹெஸ்பொல்லா காசா போரை தமது நாட்டுக்குள் இறக்குமதி செய்துவிடும். காசா போர் நிறுத்தத்திற்கு பெரிதாக வாய்ப்பு கிடையாது. ஜூன் மாதத்திலிருந்து போர் நிறுத்த பேச்சுக்கள் முடங்கி உள்ளன. ஆனால் ஐநா மற்றும் அமெரிக்காவால் ஆதரிக்கப்படும் ஒரு முன்மொழிவின் அடிப்படையில் விதிமுறைகளை மையமாக கொண்டு அவற்றை புதுப்பிக்க மத்தியஸ்தர்கள் செயற்படுவதாக அமெரிக்க அதிகாரிகள் புதன்கிழமை தெரிவித்தனர். பல மாதங்களாக ஒருவருக்கொருவர் நேரடியாக பேசாத இஸ்ரேலும் ஹமாஸும் கத்தார் மற்றும் எகிப்துக்குட்பட மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். காசாவில் 3 கட்ட போர் நிறுத்தத்திற்கான சாத்தியமான ஒப்பந்தம் மற்றும் மீதமுள்ள 120 உயிருள்ள மற்றும் இறந்த பணிய கைதிகளை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் முக்கிய விஷயங்களில் பெரிய அளவிலான இடைவெளிகள் இருந்தன. கடந்த செவ்வாய்க்கிழமை கத்தார் இஸ்ரேலின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் உத்தேச ஒப்பந்தத்தில் புதிய சாத்தியமான திருத்தங்களை அனுப்பியது. பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த 2 மூத்த அதிகாரிகளின் கூற்றுப்படி அதிலும் முக்கிய முட்டுக்கட்டைகள் எஞ்சியுள்ளன. மோதலுக்கு முன்பு காசாவை கட்டுப்படுத்திய ஹமாஸ் போருக்கு முடிவு கட்டவும் இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறவும் விரும்புகிறது. அதே நேரத்தில் ஹமாஸ் அழிக்கப்படும் வரை தொடர்ந்து போராடுவதாக இஸ்ரேல் சபதம் செய்து காசாவில் போருக்கு பிந்தைய பாதுகாப்பின் மீது கட்டுப்பாட்டை கோருகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றுப்படி லெபனானில் ஒரு பெரிய போர் வெடிக்கும் பட்சத்தில் இஸ்ரேலின் இராணுவ தலைமை காசாவில் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட போரை நாடுகிறது. இஸ்ரேலின் தற்போதைய மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறிய போது இஸ்ரேலிய உயர்மட்ட ஜெனரல்கள் தற்போதைக்கு காசாவில் புதிய தாக்குதல்களை நடத்தாமல் தமது பலத்தின் பெரும்பகுதியை லெபனான் எல்லையை நோக்கி நகர்த்தவே விரும்புகிறார்கள். இஸ்ரேலின் ஜெனரல்கள் போர் 2 முனைகளுக்கு இழுத்துச் செல்லும் போது துருப்புகள் மற்றும் வெடிபொருட்கள் இரண்டிலும் தங்கள் படைகள் நீர்த்து போவதை காண்கிறார்கள். ஹெஸ்பொல்லாவுடன் தரைவழி போர் வெடிக்கும் பட்சத்தில் இராணுவம் அதை எதிர்கொள்ளவே தேவை. காசா 2ஆம் முன்னுரிமைதான் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் நேற்று புதன்கிழமை இஸ்ரேலிய படைகள் ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக தேவையான எந்த நடவடிக்கையினும் எடுக்க தயாராக இருப்பதாகவும் ஆனால் அவர்கள் ராஜதந்திர தீர்வை விரும்புவதாகவும் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஹெஸ்பொல்லாவை கடுமையாக தாக்கி வருகிறோம். மேலும் லெபனானில் தேவையான எந்த ஒரு நடவடிக்கையினையும் எடுக்க முழு தயார் நிலையில் உள்ளோம். வலிமையான நிலையிலிருந்து ஒரு ஏற்பாட்டை செய்வோம் என்று தனது அலுவலக அறிக்கையில் கூறினார். நாங்கள் ஒரு ஏற்பாட்டை செய்ய விரும்புகிறோம். எப்படி போராடுவது என்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர் மேலும் கூறினார். அந்த ஏற்பாடு என்ன என்பதை அவர் குறிப்பிடவில்லை.